Hi friends, welcome to Buvis Tasty World. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தேங்காய் பர்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட். நாம இது கூடவே ரவையும் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா தான் மறக்காம Buvis Tasty World சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ரவை தேங்காய் பர்ஃபி செய்யறதுக்கு ரவை வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து 400 கிராம் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காய். 2 தேங்காய் உடைச்சு நான் 3 மூடியை மட்டும் திருவி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் இவ்வளோ பூ வந்திருக்கு எனக்கு. அதுக்கு இந்த ரவை கரெக்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட். நாம் ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அளவுகள் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதுமானது. வாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போனால் போதும். கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது போல் நம்ம நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. வெறும் பாத்திரத்தில் மட்டுமே வறுத்து எடுத்தால் போதும். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கலை. இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நெய் இல்லாமல் செய்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம தேங்காயில் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டே கரெக்டாக இருக்கும். நெய் சேர்த்தோம்னா ஃப்ளேவரே மாறுற மாதிரி இருக்கும். நம்ம கடைசியாக கொஞ்சமாக தேவைப்படமோ சேர்த்துக்கலாம். நம்ம ரவையை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்மளுக்கு லைட்டாக வறுபட்டாலே போதுமானது தான். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை. ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும் இதுக்கு. பாருங்கள் இப்போ தேங்காவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம திருவி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து பாதி பாதியாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அடி கனமான பாத்திரமாக இருக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். தேங்காவை ஏன் நம்ம வறுத்து சேர்க்குறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபி வந்து ஒரு 10லேருந்து 15 நாள் வச்சுருந்தாலும் கெடாது. அதுக்காக தான் நல்லா வறுத்து சேர்த்துக்குவோம். அந்த எண்ணெய் பிசுப்பு இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வறுத்து சேர்த்துக்கிறோம். தேங்காய் வந்து வறுக்கும் போது அடிப்பிடிக்கும். நல்லா பார்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப ப்ரௌனாக இருக்கக்கூடாது. இது கூடவே நம்ம ஏலக்காய் பொடி இது கூடவே சேர்த்துடலாம். பாருங்கள் நம்ம தேங்காய் திருவும் போது ஃபுல்லாகவே திருவி எடுத்துக்கக்கூடாது. லாஸ்ட்டில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் திருவ வேண்டாம். நம்ம வந்து கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் வரும்போதே நம்ம நிறுத்திடலாம். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு பர்ஃபி வந்து ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடிப்பகுதி வந்து ரொம்ப திருவாமல் விட்டுருங்க. பாருங்கள் ரொம்ப கையில் லைட்டாக ஒட்டினா எடுத்து பார்த்தா எண்ணெய் பிசுப்பு இருக்கக்கூடாது. அது வரைக்கும் நம்ம தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள் இப்போ நம்ம ரவையும் தேங்காவையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். அப்படின்னா தான் நம்ம வந்து பாகில் கொட்டும் போது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகும். இது போல் தட்டில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 150 ml தண்ணி ஊற்றி நம்ம வச்சுருந்தோம் இல்லையா 400 சர்க்கரை, அதையும் வந்து இது கூடவே சேர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள் சர்க்கரை வந்து கரையிற வரைக்கும் நம்ம அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம இது போல் கிண்டி விட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா பாகுப்பதம் வந்து இதுக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம வந்து ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு செக் பண்ணுறதுக்காக முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த டைம்லேயே வந்து நம்ம நெய் தடவி ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே நெய் தடவி ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை செய்ய வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இது போல் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ஊற்றி பாருங்கள் பாகை வந்து நம்ம தண்ணியில் ஊற்றி பார்த்தா கரைஞ்சிடக்கூடாது பாகு. இந்த ஸ்டேஜ் மாதிரி கையை வச்சு நான் ஊற்றி பார்த்திங்கன்னா அதே இடத்துல இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையும் தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கொட்டை அதை அப்சர்வ் பண்ணி சுருண்டு வந்துடும். அதனால் கையை விடாமல் கிளறிட்டே இருங்க. பாருங்கள் அப்படியே திக்காகுது பாருங்கள். எல்லாத்தையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நம்ம கொட்டின உடனே எல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வருங்க. நம்ம ஒரு பிளேட்டில் வந்து பாகை ஊற்றி பார்த்து செக் பண்ணி அந்த ஸ்டேஜ் வந்தோடனே தான் நம்ம வந்து இந்த ரவையை வந்து அதில் மிக்ஸ் பண்ணணும். ஏன் வந்து நம்ம பாகுப்பதம் வந்தோடனையும் ரவையும் தேங்காயும் சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து பீஸ் போடும் போது நம்மளுக்கு பீஸ் கரெக்டாக வரும். இல்லைன்னா வந்து இந்த பாகுப்பதம் கரெக்டாக இல்லை அப்படின்னா வந்து நம்மளுக்கு பீஸ் வராது. தனியாக நிற்கும். பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் இது போல் நல்லா சுருண்டு
வந்துடும். இதுதான் ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இதுலேயும் ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு நெய் தடவை தட்டில் நம்ம பர்ஃபியை கொட்டி நம்ம சமப்படுத்திக்கலாம். நம்ம ட்ரே தட்டு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் தட்டு தான் பயன்படுத்தியிருந்தேன். பாருங்கள், சீக்கிரமாக நம்ம வந்து தட்டி அதை சமன்படுத்திக்கணும். இது போல் தட்டுறதுலேயும் நம்ம நெய் தடவி அதை தட்டி எடுத்துக்கலாம். சீக்கிரமாகவே தட்டிக்கணும், இல்லைன்னா செட் ஆயிரும் அது. அதனால் நெய் தடவிட்டு இது போல் ஃபுல்லாக நம்ம சமன்படுத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட முடியாது. அதனால் ஓரளவு ஆறுனதும் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதை பாருங்கள், நம்ம கரெக்டான ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து இதை நம்ம பிளேட்டில் ஊற்றிருக்கோம். நீங்கள் செய்யும் போது ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சு, சுருண்டு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து வச்சு நம்மளுக்கு ஒட்டாமல் அந்த மாதிரி சுருண்டு வந்துச்சு இல்லையா லாஸ்ட்டாக, அது வர வரைக்கும் நம்ம கூட கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தோடனையும் இங்கே பாருங்கள், இது போல் சீக்கிரமாகவே நம்ம வந்து இதை வந்து அழுத்தி விட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து சீக்கிரமே ஆறிடும். அப்புறம் கெட்டியாரி நம்மளுக்கு அந்த ஷேப்பே வராமல் போயிடும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு பாதி ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை பிளேட்லேருந்து எடுக்கணும். நம்ம ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட முடியாது. அதனால் பாதி ஆனதுக்கப்புறம் பீஸ் போட்டுட்டு ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நம்ம கத்தியில் இப்படி வச்சோம் அப்படின்னா பீஸ் போடுறதுக்கு வர வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நம்மளுக்கு வரலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஸ்கொயர் என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்துருந்தது. இதில் வந்து 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பரான ஸ்வீட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.